Hi friends, welcome to Annam Vagaigal. இன்னைக்கு நம்ம கோவக்காய் தொக்கு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிருக்கோம். இதை அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா மையாக அரைச்சிட்டோம் பாருங்க. இது மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். பேன் வச்சுருக்கோம். நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு பேனு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம மெதுவாக ஒரு கோவக்காவாக போட்டுக்கலாம். சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா கோவக்காய் வெடிக்கும். கேர்ஃபுல்லாக போடுங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மிக்சியில் அரைச்சதில் போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கோவக்காய் நல்லா வேகணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்திருக்கு. இன்னொரு பக்கத்துக்கு நல்லா கிளறிங்க. இது நல்லா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெயிலே வேகணும். வெந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். அரைச்சி வச்சிருக்க மசாலா இதை நம்ம இதில் கலந்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். காரம் இன்னும் வேணும்னா உங்களுக்கு இன்னும் கூட மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த மசாலா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கோவக்காய் நல்லா மசாலா கூட பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கோவக்காய் தொக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காம அண்ணம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.